பவுடர் ஆகிட்டாரு. நாட்டு மரச்செக்கு எண்ணெய். இது நாட்டு மரச்செக்கு எண்ணெய். இதுல ஒண்ணும் கலப்படம் இல்லைங்க. இதுல ஒண்ணும் கலப்படம் ஒண்ணுமே இல்லைங்க. இத நீங்க புண்ணாக்காவும் யூஸ் பண்ணலாம், மாட்டுக்கு புண்ணாக்கு வைக்கலாம், அப்புறம் வந்து எண்ணெய் வைக்கலாம். இப்போ இதில் 17 கிலோ போட்டு ஆட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல பதமாக ஓரளவுக்கு ஆயிடுச்சு. இதில் இப்போ தண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மைட்டம் சைடில் உள்ள பருப்புலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாது. இப்போ தண்ணி தள்ளி விடு. கையெடு உள்ள தள்ள. இதெல்லாம் கை கொடு. அப்பா ரேஸாக எண்ணெய் வர ஆரம்பிக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு மட்டும் தள்ளி விட்றான் பாருங்கள் பையன். தண்ணி ஊற்றி சைடில் பருப்பு கொஞ்சம் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் பருப்பு தள்ளி விடு. கொஞ்சம் மேலே ஏறு, கொஞ்சம் மேலே ஏறும். நீங்கள் வர மேலே ஏறு. நல்லா எண்ணெய் ஆகுது. சரி, அதுக்குள்ளே கை போகக்கூடாது. வெள்ளனே தள்ளி விடும். என்ன தெளியணும் எண்ணெய். சார் ரொம்ப விறுவிறுப்பாக வேலை பார்க்குறாரு. ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு. ஒரு சென் தரலாம். ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா தெளிவாகிடுச்சிங்க. இனிமேட்டு எண்ணெய் இறக்கி விடலாம். நல்லா தெளிவாக இருக்குது எண்ணெய். இனிமேட்டு இறக்கி விடலாம் எண்ணெயை. எடுத்து அதை வெயிட் பண்ணி வரேன். இது வரைக்கும் மூடி இருக்குது. இதுக்கப்புறம் திறந்து விட போகிறோம். இது வர கையிடு. ஓகே, இந்த பொசிஷனில் இறக்கிடலாம். இந்த கேன் வந்து எம்டி இடம் வச்சுக்கிறோம். ஜீரோவில் இருக்குது. 890 கிராம் இருக்குது. அதோட வெயிட்டு
கைடு நீங்கள் கைட்ட மாட்டா கூட என்ன கைடு என் மூஞ்சி கட்டினா கைடு என்னப்பா கட்டிக்கிற இல்லை இந்த பக்கம் ரொட்டேட் பண்ண வரேன் கையில் ஃபில்ட்ரு வைக்கல கம்ப்ளீட் இப்போ கைடு 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 இது எண்ணெய் ஃபுல்லாக பார்த்து அப்புறமேட்டு போடலாம் என்கிட்ட கையெடு விளையாடக்கூடாது மிஷின் போட தானே வரும் வரட்டும் கொஞ்சம் எண்ணெய் வரட்டும் இது எண்ணெய் வரட்டும் அந்த ஃபீலிங் தெரியும் மேலேருந்து எண்ணெய் இறங்க பாருங்கள் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது பஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க இருறா என்ன கலப்படத்துக்கு ஒண்ணுமே இல்லை அதே வார்த்தை சொல்லிட்டு வாயமுடுறா இது நாட்டு மரம் பொரிச்ச மரம் இது பொரிச்சு இல்லை வாக மரம் இது வாக மரம் தான் வாகம் இப்படி அடிக்கடி இதை இப்படி போட்டுக்கணுங்க எங்க அப்பா வர ஒருத்தவர் இப்படி பண்ணிட்டாரு இப்போ நம்ம மிஷினை போட்டுடலாம் ஆன் பண்ணு நல்ல யோகா நீ அங்க காட்டு எண்ணெய் காட்டு எண்ணெய் போய் வீட்டு எண்ணெய் இதுக்கப்புறம் திறந்து விட்டுனா விட்டுடலாம் எண்ணெய் வெளியே வராது ஒரு எல்போ போட்டு வச்சுருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதாங்க நம்ம புண்ணாக்குன்னு சொல்லுவோம் ரெடி ஆயிடுச்சு அதாங்க எள்ளு புண்ணாக்கு அதாங்க எள்ளு புண்ணாக்கு அந்த கருப்பு கல்லில் இருக்குல்ல அதான் எள்ளு புண்ணாக்கு அங்க குண்டன்ல இருக்குல்ல அதான் மல்லாட்டு புண்ணாக்கு இப்போ நம்ம அதெல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கோம் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க நம்ம எண்ணெய் ஆகும்போது தான் அதிகமாக கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க இப்போ கூட ஒரு தாத்தா கண்ணாடி போட்டு வந்துருக்காங்க அவர் தேங்காய் பண்ணாங்க இருக்குண்ணா ஆ சொட்டி சொட்டி கோழி குஞ்சு தேவணும் அதை வரேன் எண்ணெய் ட்ரை ஆகுது லைட்டாக ஒரு துணி ஒன்று வச்சுக்கிட்டு எடுத்தாங்கன்னா சைடில் உள்ள எண்ணெய்லாம் உள்ளே போயிடும் எண்ணெய் சூடுக்காகலாம் கிடையாது புண்ணாக்கு சூடுக்காது இந்த எண்ணெய் இருக்கிற எண்ணெய் இது ட்ரை ஆகி வரும் கையில் ஒரு சின்னதாக ஒரு துணி ஒன்று வச்சுக்கிட்டு இந்த தண்ணின்னு பார்த்தா இந்த ஜக்கில் வந்து 2 ஜக்கு வச்சுருக்கேன் ஜக்கு வந்து 600 ml ஒரு மாட்டேங்கிறது 1.25 லிட்டர் தண்ணி வாங்கியிருக்கு இந்த பயிர் 1 லிட்டருக்கு மேலே தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த புண்ணாக்கு எடுக்க போகிறேன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கண்ணே இப்போதைக்கு புண்ணாக்கு நல்லா வெளுத்து வந்துடுச்சு அவ்வளோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வேண்டியதான் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் ஆகிடுச்சு ஃபுல்லாக லைட்டாக ஈரத்தன்மையாக இருக்கும் அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது எவ்வளோ நேரம் ஓடிட்டே இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லா லைட்டாக ஒரு லேயர் ஈரத்தன்மையாக இருக்கும் ஏற்கனவே அந்த எம்டி வைஸின் வெயிட் மைனஸ்லேயே இருக்குது இப்போ ஃபுல் வெயிட் வைக்கலாம்
நெட் வெயிட் வந்து 6940 இருக்குது.